டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பிரதமர் மோடி வருகையையொட்டி கன்னியாகுமரி கடல் பகுதி முழுவதும் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் மற்றும் இந்திய கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது பிரதமர் மோடி வருகையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது? இது தொடர்பான மேலும் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது 3 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மாலை சரியாக 4 மணிக்கு கன்னியாகுமரிக்கு வருகிறார். இதற்காக டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலம் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் வந்து இறங்குகிறார். சரியாக 4:30 மணி அளவில் கன்னியாகுமரி ஹெலிகாப்டர் வந்து இறங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து அந்த அருகில் உள்ள அந்த பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு கார் மூலமாக செல்கிறார். அங்கிருந்து தனி படகு மூலம், அதாவது விவேகானந்தா என்று தனி படகு மூலம் நடுக்கடலில் அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்தருக்கு முழு திருவுருவச்சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அதன் பின்னர் அங்கு உள்ள பகவதி அம்மனுடைய பாதம் அமைக்கப்பட்டுள்ள பாத மண்டபத்தில் வந்து தரிசனம் செய்கிறார். பின்னர் அங்குள்ள அதாவது அங்கு அந்த தியான மண்டபம் ஒன்று அங்க உள்ளது. அந்த தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். இதற்காக 3 நாள் பயணமாக நாளை வருகிறார். அது நாளை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட 3 நாட்கள் இருந்து ஜூன் 1ஆம் தேதி மாலை 3 மணி அளவுக்கு தான் அங்கிருந்து வெளிவருகிறார். இதற்காக கன்னியாகுமரி நகர் முழுவதுமே பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் தலைமையில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சார்ந்த சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள். அதே போன்று பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறை 3 நாள் பயணம் என்பதால் கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவு மண்டபம் கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலே தங்குவதால் இந்த கடலை சுற்றி கன்னியாகுமரி அந்த நினைவு மண்டபத்தை சுற்றி கடலோர பாதுகாப்பு, அதாவது தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், அதே போல இந்திய கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள், அதே போன்று 3வது கட்டமாக இந்திய கப்பல் படை வீரர்கள் 3 அடுக்கு கடலை சுற்றி அந்த மண்டபத்தை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் அவர்களுடன் இணைந்து அடுத்த கட்டமாக கடற்கரை பகுதியின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு 3 அடுக்குகளாக பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல்படை போலீசாரும் அவருடன் இணைந்து இந்திய கப்பல் படை நேவி அந்த போலீசாரும் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கன்னியாகுமரி நகர் முழுவதுமே வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் கன்னியாகுமரி நகர் முழுவதுமே பலத்த பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.